ஸ்தோத்திரம் செய்வோம். பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே வாசமாக இருக்கிறார். அவருடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த தேவாதி தேவன் வாக்கு மாறாதவராக நம் மத்தியிலே இருக்கிறார். அவருடைய சத்திய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய இந்த வார்த்தையை நினைவு கூர்ந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு நேராக நாம் திருப்புவோம். ஆவியானவரே, நீர் எங்களோடு பேசும் என்று சொல்லி கேட்போம். வார்த்தை எங்களோடு பேசுகிற மாட்டோம். எங்களோடு இதைப்படுங்க. நீர் எங்கள் மத்தியில் வாசமாக இருக்கிறதை நாங்கள் உணரும்படி செய்யுங்க என்று சொல்லி கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய சத்திய வேத வசனங்களை கேட்கும்படியான ஒரு வாக்கியத்தை எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கும்படி செய்யணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு விசேஷமான நாள், மகளிர் தினம். ஆகவே பெண்களாகிய உங்களுக்கு முதலாவது என்னுடைய மனமான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை அழைத்த கனத்துக்கும் மரியாதைக்கும் உரிய ஐயாவுக்கும் மிகுந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, நான் உங்களுக்காக அநேக நாட்கள் ஜெபித்திருக்கிறேன். கர்த்தரிடத்தில் கேட்டதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், அப்பா நான் போறேன், உங்களுடைய பிள்ளைகளை பார்க்கும்படியாக நீங்க எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறீங்க. நான் சும்மா போயிட்டு அப்படியே சும்மா வரக்கூடாது. அவர்களுக்கு என்ன வேண்டுமோ, என்ன தேவையோ, என்ன ஆசையோ, எதற்காக போராடி கொண்டு இருக்கிறார்களோ அதற்கு இன்றைக்கு ஒரு முடிவை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்திருக்கிறேன். எனக்கு விசுவாசம் இருக்கு. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமாக இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஏதோ ஒரு தடை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். எல்லாமே அப்படியே சக்சஸா போயிடாது. சில தடைகள் இருக்கும். அதை நம்மால் தகர்த்து போட்டுவிட்டு முன்னேறி செல்ல முடியாதபடி அந்த தடைகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனையை, அந்த போராட்டத்தை அப்படியே நாம் கூடவே கூட்டிக்கொண்டே நாம் போகணும் என்று இல்லை. நிச்சயமாக இதற்கு ஒரு முடிவு உண்டு. நாம் விரும்புகிற காரியம் நமக்கு கொடுக்கப்படும். பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது? நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான்கள் யாரு? நீதிமான்கள் யாரு? நீங்க தான், நான் தான். நீங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாகப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அப்போ நீங்க தான் யாரு? நீதிமான்கள். இப்போ நீங்க விரும்புகிற காரியத்தை கர்த்தர் தருவார் மாட்டாங்க, கட்டாயம் தருவார். அதில் இருக்கிற தடைகளை மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். எத்தனையோ தடைகள் இருக்கலாம். திருமண தடைகள் இருக்கலாம், குழந்தை வழிகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் ஜெபிக்கலாம், உங்க பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். அந்த ஒரு தடை மாத்திரம் உங்களுக்கு நீங்கிருச்சுன்னா எவ்வளவோ பெரிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வீட்டில் இருக்கும், சமாதானம் நம்ம வீட்டில் இருக்கும், சந்தோஷம் நம்முடைய வீட்டில் இருக்கும். ஒரு சின்ன காரியத்தினால எங்கள் வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நான்
நிம்மதியா இருக்க முடியல. அவன் சொல்றாங்க, அந்த ஒரு காரியத்தை தான் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு வாய்க்கை பண்ண போகிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாக செய்வார். அது மாத்திரமல்ல, அவருடைய பாடு மரணங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டிலும் அதை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பாருங்க, எல்லாருமே நாம் பிரயாசப்படுறது எதுக்காக என்றால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லினார். இந்த உலகத்தில் எவ்வளவு பாடு வந்தாலும் நாம் ஆலயத்துக்கு வந்து விடுகிறோம். எவ்வளவு பாடுகள் வந்தாலும் நாம் கர்த்தரை விட்டு பின்வாங்குவதே இல்லை. எதற்காக? அந்த தேவனுடைய ராஜ்யத்தை, அந்த நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமே தவிர வேற எந்த ஒரு காரியத்துக்காக நான் தேவனை தேடுகிறேன், கர்த்தரை தேடுகிறேன். இந்த உலகத்தின் பாடுகள் என்ன செய்யும்? மிஞ்சி போனா 80 வருஷம் நம்மளை பாடுபடுத்துமா? அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும்? இந்த உலகம் நம்மளை எல்லாம் பண்ண முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா அவரோடு கூட நாம் நித்திய காலமா என்ன செய்யலாம்? வாழலாம். அந்த வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு ஈவாய் கிருபையாய் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட பெரிய ரட்சிப்பு. ஆகவேதான் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் அழகா சொல்லுவீங்க. எல்லாரும் வசனம் தெரியுது. ஹல்லேலூயா. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால முதலாவது தண்டிக்கப்படுறது நம்ம தான். ஏன்னா சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறோம், கர்த்தரை அறிஞ்சிருக்கிறோம், எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யார் யாரெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள், யார் யாரெல்லாம் சுதந்திரிக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, உதாசீனர். யாரெல்லாம் உதாசீனப்படுத்துறாங்களோ அவங்க தான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். அப்படி என்ன காரியம் நாம் உதாசீனப்படுத்துகிறோம் என்று சொல்லி யோசிக்க வேண்டும். ஒரு சில ஆலோசனைகள் நமக்கு வரும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை, நீ இப்படி நடக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி செய்யணும் என்று சொல்லும் பொழுது நாம் அதை உதாசீனப்படுத்துவோமானால் அதிலே நாம் தண்டிக்கப்படுகிறவர்களாக மாறிவிடுகிறோம். அதில் முக்கியமாக உதாசீனப்படுத்தின அநேகர் இருக்கிறார்கள். அதில் ஒரே ஒரு நபரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். காயினையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. இதுல நாம் ஆழமாக உட்கார்ந்து யோசிச்சோம்னா என்ன தோணும்? ஆபேல் ஆடு மேய்க்கிறவராக இருந்தாரு. அதனால அவர் மந்தையின் தலையீச்சையும் கொழுமையானவைகளையும் கர்த்தர் கொண்டு வந்தாரு. காயின் நிலத்தை பயிர் எடுக்கிறவராக இருந்தாரு. அதனால ஒரு காய்கறியை கொண்டு வந்தாரு. இதுல என்ன இருக்கு? ஏன் கர்த்தர் அவருடைய காணிக்கை அங்கீகரிக்கல? அவர் செய்த தொழிலிருந்து அவர் எடுத்து வந்து கர்த்தருக்கு கொடுக்கிறார். ஏன் அந்த பலி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை? காயின் பலியை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். அது எதுக்காக நம்ம யோசிச்சுக்கணும்? இப்போ 2 காசு போட்ட விதவையை இயேசு கிறிஸ்து பாராட்டினார்.
அவள் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்தாள் என்று சொல்லி இப்போ வரைக்கும் நம்ம பாராட்டோம், பேசிக்கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இருதயம் உடையவர் தான் நம்முடைய கர்த்தர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம எதை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்வார். எனக்கு இது வேண்டாம், இதான் வேணும் அப்படின்லாம் கேட்க மாட்டார். ஆனா இந்த இடத்துல ஏன் அப்படி நடந்தது? ஏனென்றால் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுது பாவத்திற்கு பரிகாரமாக ஒரு ரத்தம் சிந்துதல் தேவைப்பட்டது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்படிப்பட்ட ரத்தம் சிந்துதல் தேவைப்பட்டதினால் தேவாதி தேவன் என்ன செய்தார் என்றால், முதலாவது பலி செலுத்தி அவர்களுக்கு ஆட்டுடைய தோல் உடைகளை உடுத்தினார். அழகா சொல்லுங்க. அப்ப முதலாவது பலி அவர் செலுத்தி பாவ நிவர்த்தி செய்து அவர்களை அந்த தோட்டத்தை விட்டு அனுப்புகிறார். சிலருக்கு அந்த கேள்வி இருக்கும், எதுக்கு தோட்டத்தை விட்டு அனுப்பணும், அங்கேயே வச்சிருக்கலாமே. அதுக்கு பதில் இருக்கு அவங்க கிட்ட. ஏன்? ஜீவ விருட்சத்தின் கனியை என்ன செஞ்சிருவாங்க, அவங்க கையை நீட்டி அதையும் பறிச்சு புசிச்சு இந்த பாவ சரீரமும் ஜீவ விருட்சத்தின் கனியையும் சாப்பிட்டு அவங்க என்ன செய்யாது, சாகவும் முடியாது, வாழவும் முடியாது. இதுக்கு ஒரு தீர்வு காணாமல் இவர்கள் இங்க கொண்டு வர முடியாது என்று சொல்லிதான் அவர் ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை லேசர் கன் வச்சு அழைச்சி வச்சுட்டு சுடரொளி பட்டயம், வீசுகிற சுடரொளி பட்டயத்தை வைத்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அங்கு ஆரம்பித்ததுதான் பலி. அன்றைக்கே தீர்மானித்து விட்டது, இந்த பூமிக்கு தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்ப வேண்டும் என்பது அவர்கள் செய்த அந்த பாவத்தின் நிமித்தமாக நடந்தது. இதை தெளிவாக தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சொல்லிக் கொடுத்திருந்தார். பலி என்றாலே ரத்தம் சிந்துதல். இந்த ரத்தம் உங்களுக்கான பாவ நிவாரணம் என்று சொல்லி நாம் செய்த இந்த பாவத்தை சுத்திகரிக்கிறதற்கு ரத்தம் தேவைப்பட்டது. இதைதான் அவர் அங்கே சொல்லியிருந்தார். இதன்படிதான் பலி செலுத்தப்பட்டது. ஆனால் இது நன்றாக தெரியும், தாயினுக்கு நல்லா தெரியும், நான் பலி செலுத்தனா சும்மா வர முடியாது. அப்படி தெரிஞ்சிருந்தும் அவர் என்ன செய்தார், அதை உதாசீனப்படுத்தினார். அதனால்தான் ஒரு வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 9:19 இதுதான் பலினால இதுதான். ஆகவேதான் அவருடைய பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எபிரேயர் 11:4 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. விசுவாசத்தினாலே, பின்பக்கம் வாசிங்க, அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். இப்பதான் நான் சொன்னேன் நீதிமான்கள் யாருன்னு. அப்போ நீங்களும் நானும் எப்படி நீதிமான்கள் என்று சாட்சி பெறுகிறோம் என்று சொல்லி நம்ம யோசிக்க வேண்டும். என்ன விசுவாசம் இருந்தது ஆபேலுக்குள்? நான் கர்த்தருக்கு பலி செலுத்துகிறேன், இந்த பலி, இந்த ரத்தம் என்னுடைய பாவத்தை போக்குகிறது. அந்த விசுவாசம் அவருடைய பலியை காட்டி இவர் வந்து கொடுத்த பலி தேவனுக்கு பிரியமாயிருந்தது. இப்போ நமக்காக ஒரு ஜீவன் பலியிடப்பட்டிருக்கிறது. அதுதான் இயேசு கிறிஸ்து. அவருடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் நாம் பானம் பண்ணுகிறோம். எவனாகியும் அபாத்திரமாய் 1 Corinthians 11
வசனம் 26. அபாத்திரமா இதில் பங்கு பெறுவானா? வாசிக்கலாமா? பார்த்தீங்களா? அபாத்திரமா இந்த பலியை நாம் புசிப்போமானா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி சொல்லும் பொழுது நான் உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு கேட்கும்போது கர்த்தர் சொன்னார், என் பிள்ளைகளை நான் அதிகமாக நேசிக்கிறேன், அவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறேன். அப்போ நீங்க எல்லாம் நீங்க வந்து கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கும் பொழுது அவருடைய உள்ளம் அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறது என்று சொன்னார். யாரும் அதை நீங்க உதாசீனப்படுத்தல. கர்த்தருடைய பந்தி அதிலே நான் இருக்கிறேன்னு சொல்லி உங்களை நீங்கள் தாழ்த்தி அவருடைய சமூகத்தில் வந்து அவரை நினைவு கூர்ந்து அவர் எனக்காக மரித்தார், அவருடைய இரத்தம் என் பாவத்தை நீக்குகிறது, அதன் மூலமாக நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? உங்களை நான் இந்த இடத்துல பார்க்கறது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அவ்வளோ ஒரு பெரிய பாக்கியவான்கள் நீங்க எல்லாருமே. கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய ஆலயத்தில் வந்து இருக்கிறது அவ்வளவு பெரிய பாக்கியம். அதனுடைய மகிமையும் அதனுடைய மேன்மையும் உணர்ந்தவர்களாக நீங்க இந்த இடத்துல இருக்கிறீங்க. எவ்வளோ வேலைகள் இருக்கு, எவ்வளோ பலவீனங்கள் இருக்கும், எவ்வளோ போராட்டங்கள் மத்தியில் இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. ஆனால் கர்த்தர் அறிவார் உங்களுடைய இருதயத்தை. அவர் அதற்குரிய ஆசீர்வாதத்தையும் அதற்குரிய பலனையும் நிச்சயமாக உங்களுக்கு தருவார். ஆகவேதான் ஆவேல் பலியிட்ட அந்த பலி இப்போ வரைக்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் தேவனுடைய சமூகத்துக்கு வந்து அவருடைய அப்பத்தையும் அவருடைய திராட்சை ரசத்தையும் நாம் புசிக்கும் பொழுது அவருடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் நாம் புசிக்கிறதுக்கு சமம். அதை நாம் உணர்ந்து நம் கர்த்தருடைய கரத்திலே நம்மை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். கர்த்தர் காயின் இடத்துல சொல்லுகிறார், நீ இப்படி எரிச்சலா இருக்கலாமா, உன் முகநாடி ஏன் வேறுபட்டது, அழகா சொல்லி கொடுக்குறேன். அதே அவன் 4 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவ்வளவு சொல்லி கொடுக்குறேன். நீ பாவம் வாசப்படி படுத்திருக்கோம் அப்படின்னு சொல்ற. என்ன பாவம்? இப்படி தேவனுடைய சமூகத்தில் வந்து நம்முடைய பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ளாது இருந்தால் நாம் செய்த பாவம் நமக்கு மன்னிக்கப்படவே படாது. அந்த நாட்களில் 1 வயதுக்கு உட்பட்ட 15 ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு வந்து ஈசோப்போடு அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த ரத்தத்தை தெளித்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாவிட்டால் பாவம் என்ன நடக்கும்? வாசப்படி, இருதயத்தின் வாசப்படியில் நமக்கு எங்கேயும் போகாது. பாவ மன்னிப்பு வேண்டும், பாவ மன்னிப்பு நிச்சயம் வேண்டும். அதனாலதான் இந்த பலியானது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. நாம் அவருடைய பந்தியில் பங்கெடுக்கும் பொழுது நம்முடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுகிறது. அப்படி பங்கெடுக்க நாம் அலட்சியப்படுத்துவோமானால் அல்லது அதை ஒரு அலட்சியமா ஏதோ ஒரு சாப்பிட ஏதோ ஒரு சம்பிரதாயம் அப்படி நினைச்சு நம்ம செய்யணும்னா நம்முடைய பாவம் எங்கதான் இருக்கும்? நம்முடைய வாசப்படுவதாக. கர்த்தர் கேட்கிறார், நன்மை செய்தால் வேண்மை இல்லையோ, ஏன் இப்படி செய்யற, நீ இப்படி செய், இதுதான் நீதி என்று சொல்லி காயினுக்கு அறிவுரை சொல்லப்பட்டது. ஆனாலும் காயின் என்ன செய்ய அதை கேட்கல. இன்னைக்கு நீங்கள் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறீங்க. ஏன்னா அநேகர் பாருங்க, அவங்க காதலும் கேட்க முடியல, உணர்வடையல. அவர் சொன்னார், நான் உங்களுக்காக மரித்திருக்கிறேன், என்னுடைய ரத்தம் என்னுடைய
யாராவது உதாசீனப்படுத்தினா எவ்வளோ வேதனையாக இருக்கும். நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, நான் அதை காதலே வாங்கலன்னா எப்படி இருக்கும்? அதுதான் கர்த்தர் இன்னைக்கு சொல்லுவாங்க. அவருடைய பந்தி எண்ணமற்று போயிடுச்சு. ஏதோ ஒரு கடமைக்கு நான் போய் அதை வாங்கிட்டு வரேன். அவருடைய பாவங்களுக்காக அவர் அதை நமக்காக செய்து கொடுத்தார். இன்றைக்கும் பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படின்னு என்னது பரிந்து பேசுறது? என்னது? ஒரு முறை ஒரு இருதரப்பினருக்கிடையே சண்டை வந்துருச்சு. நானும் அதை கேட்டுட்டு தான் இருக்கேன். என் மனசு ரொம்ப வேதனைப்பட்டுச்சு. ஏன்னா அது கர்த்தருடைய பிள்ளைங்க சண்டை போடுகிறது ரொம்ப மன வேதனையில அப்பா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஜெபித்துட்டு இருக்கும்பொழுது இந்த உலகமே ஒரு வெள்ளை திரையாக தெரிந்தது. அதில் உயர்ந்த சிங்காசனம் இருந்தது. கீழே அடியில இயேசு கிறிஸ்து முழங்கால் படிட்டு அந்த நபருடைய பேரை சொல்லி அவர் செய்த பாவத்தையும் சொல்லி மன்னிப்பு கேட்டுக் கொண்டு இருந்தார். அந்த ஒரு காட்சியை பார்த்தது எனக்கு ரொம்ப அப்படியே உள்ள உடைக்கப்பட்டுச்சு. நம்ம வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தையை கூட எவ்வளோ கவனமாக பேசுறது பாருங்க. அவர் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறாருங்கிறது அன்றைக்கு தான் எனக்கு புரிஞ்சிச்சு. இப்போ இவ்வளோ கொடுமையான ஆள்களாக நம்ம இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதிகமாக பேசவே மாட்டேன். அதுல இருந்து எனக்கு பயமா இருக்கும். நான் பேசி ஏதாவது ஒரு தவறாக பார்த்து சொல்லி பேசுவேன். நான் வேதனைப்படுத்தணுமா அப்படின்னு பரிசுத்த ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்தணுமா? நம்ம ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுந்துட்டு போகலாம். நம்ம ஜெபிக்க போகிறோம். அநேகர் இந்த நாளில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் கட்டாயம் பெற்றுக்கொள்ளணும். எனக்கு அதுதான் ஆசை. தேவன் இந்த நேரத்தில் உங்களோடு பேச போகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் விளையாடி கொண்டிருக்கிறார். அவர் சொல்ல நினைத்தது அதுதான். எதையுமே உதாசீனப்படுத்த வேண்டாம். என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொள்ளுங்க. நான் உங்களுக்காக மறைத்திருக்கிறேன். நான் உங்களுக்காக உயிர்த்திருக்கிறேன். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னது உங்களுக்காக மாத்திரமே. என் மூலமாக உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, மறக்கப்படுகிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவைகள் மறக்கப்பட்டு போகிறது. ஆவியானவரே, நீங்கள் மத்தியிலே விளையாடிக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. சிலுவையில் எங்களுக்காக அழைக்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்து நமக்காக அளிக்கப்பட்டதை நாம் நினைவு கூறுவோம். நாம் ஒவ்வொருவருக்காக சிந்தின அந்த ரத்தத்தை நினைவு கூறுவோம், நன்றி செலுத்துவோம். அதன் மூலமாக நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறோம். நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்பா பிதாவே, ஒவ்வொருவருக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி. அநேகர் இந்த இடத்துல ஜெபித்துக் கொண்டு இருக்கிறாங்கப்பா. அவங்க தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். கடன் பிரச்சனைகள் போராட்டத்துக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். குழந்தை வாக்கியத்திற்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். அப்பா, தங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிற பெற்றோர், இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். கர்த்தாவே, உங்களுடைய வல்ல கரத்திலே நம்ம ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, திருமண காரியத்தில் இருக்கிற தடை, வியாதியோடு இருக்கிற உடைய பிள்ளைகள் எனக்கு ஒரு சுகம் வராதா என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு இப்பொழுது இதனுடைய ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால யார் யாருக்கு என்ன அற்புதம் கர்த்தர் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்க உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் அதை கேளுங்க.
கர்த்தர் நிச்சயமாக அந்த அற்புதத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். அது எப்படிப்பட்ட அற்புதமாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் நடக்குமா என் வாழ்க்கையில, இப்படி ஆகுமா என் வாழ்க்கையில் என்று சொல்லி ஒரு சகோதரி நினைத்து கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு தருவார்.